வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். அது என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா அவருடைய சமையல்காரரு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர் மிகச் சிறப்பான உணவுகளை சமைச்சு கொடுப்பாரு. இந்த நம்ம சமையல்காரர்கிட்ட நம்மளுடைய மன்னர் என்ன பண்ணாருன்னா, டெய்லி ஒவ்வொரு விதவிதமான உணவுகளை செஞ்சு 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 கேட்டே இருந்தார். இவரும் சந்தோஷமா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் நமக்கு வெறுப்பு வரும் இல்லையா? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நாம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில சுவாரஸ்யம் குறையும், வெறுப்பு வரும். சோ நம்ம ராஜா என்ன பண்ணாரு, காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது கூட நம்ம சமையல்காரரை விட மாட்டாரு, கூட்டு போயிடுவாரு. ஸோ சமையல்காரர் கடுமையான கோவத்துல இருந்தாரு. ஸோ காட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அவர் சொந்த ஊரு, எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா வாழ்க்கையில வெறுப்பு இருந்தது இல்லையா ராஜா மேல. கடுப்புல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சமையலுக்காக வச்சிருந்த கறி, காய்கறி, அரிசி, மசாலா எல்லாத்தையும் ஒன்னா அள்ளி போட்டு ஒரு மூடியை போட்டு மூடி தீய வச்சு இன்னமும் அவருடைய கோபம் ஆறாம கீழே இருந்த கங்கையெல்லாம் அள்ளி அந்த டவராக்கு மேல போட்டுட்டு ஓடிட்டார். சோ ராஜா வந்தாரு. வழக்கம் போல ஏதோ சுவையான சமையல் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க எல்லாம் தீஞ்சு போன மாதிரி கிடக்குது. எல்லாத்தையும் ஒரே போர்க்களமா இருக்குது. பாக்குறாரு, என்னன்னு திறந்து பார்க்க சொல்றாரு. திறந்து பார்த்தா அற்புதமான சாப்பாடு. சுவாரஸ்யமா இருக்குல்ல? சுவாரஸ்யமா இல்லைனாலும் பிரியாணி என்னைக்குமே சுவாரஸ்யம் தான். அதுதான் நம்ம பிரியாணி. இந்த கதையில சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யம் தேவை. சுவாரஸ்யம் இருந்தா வாழ்க்கை மிகவும் சிறப்பா இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு கடவுள் கொடுத்திருக்க ஒரு வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கை. அதை நம்ம அழகாவும் அற்புதமாவும் வாழணும். வாழ்க்கையை வாழ்வோம். வளமுடன். நன்றி.